சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்ல படம். பவன் கல்யாண் பாக்குறதுக்கே படத்துக்கு போயிடலாம் நம்ம. வேற எதுவுமே தேவையில்ல. ஸ்டோரி சூப்பரா இருக்கு. ஆனா அவர் நடந்து வரப்போ அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும். அது அப்புறமா குதிரை சீன்ஸ் எல்லாம் இப்போ இந்த ஏஜ்ல அவர் பண்ணிடுறாருன்னா அதுக்கே நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஆக்டர். கதை வந்து நல்ல கதை தான். நம்ம வந்து பார்க்கலாம். அருமையா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். போர் எங்கேயும் அடிக்காது. போர் எங்கேயும் அடிக்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா இருக்கு. 2 சாங் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் கொரியோகிராஃபி பவன் கல்யாண் தான் பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. ஆஹ் பவன் கல்யாண் அப்புறமா ஹீரோயின் நிக்தே அகர்வால் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. சுனில் நாசர் இவங்க வர்றது அவங்க கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கு. அந்த வில்லனு நல்லா பண்ணியிருக்காரு ஹிந்தி ஆக்டர். அதான் சார் பிஜிஎம் தான் சூப்பர். சாங்ஸ் 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ் ஒன்று 3 நாள் தான் இருக்கு. ஆனா பிஜிஎம் 2 சாங் சூப்பரா இருக்கு. என்ட்ரி சாங் இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு சாங் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஆகும். ஏன்னா அவர் வந்து எந்த மாதிரி ஆளுன்ட்டு உங்களுக்கே தெரியும். நல்ல நல்ல ஹிட் ஆகும். நல்லா இருக்கு. எல்லாருமே ஒற்றுமையா இருக்கு. யுனைட்டி, அதான் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். மதத்தை இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அவர் சூப்பரா பண்ணிருக்காரு சார். செம்மையா இருக்கு. சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கேட்க. வந்து சுத்தி அந்த சவுண்ட் எஃபெக்ட் செம்மையா இருக்கு. சிஜி மட்டும்தான் கொஞ்சம், பட் மத்தபடி படமா பார்க்க நல்லா இருக்கு. மூவியா பார்க்கணும், நல்லா இருக்கு படம் பார்க்க. படத்துல என்ன பிடிச்சிருக்குன்னா வந்து அதான் ஒற்றுமையா இருக்கணும். அந்த இதெல்லாம் மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. அது தெளிவா, ஏன்னா ஹிஸ்டரியில நடந்தது. அது இப்ப பாக்குறதுலாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் இந்த அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே பார்க்கலாம். படம் அதானே, எல்லாருமே பாக்குறதுக்கு தானே. லாக் எனக்கு தெரியல. இல்ல எனக்கு தெரியல. ஹரிஹர வீரமல்லு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்தேன். ஸோ அதுக்கான எல்லாமே அமைஞ்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக அமையலன்னு சொல்ல முடியும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பொறுத்தவரை பவன் கல்யாண் கலக்கிட்டாப்ல, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் கதையை பொறுத்தவரை வந்து அப்படியே என்ன சொல்றது, ஜம்பாய் போகுது. எதை நோக்கி ஸ்க்ரீன் நகருதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் பட்டு ஸ்லோவாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் படு மோசம். ரொம்ப அப்படி குதிரை வந்து இப்படி ஓடுது, ஆள் அப்படியே நிற்கிறான், குதிரை மட்டும் இப்படியே போயிட்டே இருக்குது. என்னமோ இதில் பண்ணுவாங்களே சின்ன பிள்ளையில வந்து அதை என்ன சொல்றது, அந்த வீடியோ கேம்ஸ் ஆடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய படம், நல்ல பட்ஜெட் இருந்துமே வந்து கரெக்டான டைம் கொடுத்து வாங்கினாங்க கேட்டதை வாங்கலை. அது மனசு கஷ்டமா இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் படம் ஓடுதுன்னா கீரவாணி சார் தான். ஆஸ்காரே வாங்கினவரு. அவர் விடுவாரா பா. பாகுபலியை காட்டில் ஒரு படி தூக்கலா போட்டு மியூசிக் போட்டிருக்காரு. அதுதான் இந்த படத்தோடைய சுவாரஸ்யம். மற்றபடி பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல படம். கதைலாம் வந்து ரொம்ப கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். டெக்னிக்கல் வைஸ் இது பூரா சொன்னது. மியூசிக் சூப்பரா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி கூட நல்லாவே இருக்குது. ஆனா சிஜில வந்து கேவலப்படுத்திட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் பக்கத்துல கூட போகாது. அந்த கலெக்ஷனுக்கு பக்கத்துல போகாது. இந்த 3 நாள் தாக்கு பிடிச்சாவே பெரிய விஷயமா தான் இருக்கு இந்த படம். அவர் ஸ்கிரீன் பிளே வந்தாவே போதும். எனக்கு நடிக்கல தேவையே இல்லை ப்ரோ. சும்மா நடந்து வந்தாவே போதும் எனக்குலாம். எம்என் கீரோ அவர்லாம் சொல்லவே வேண்டாம். மியூசிக் ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் என்ன ஸ்டோரி தான். நீங்க ஸ்டோரி நாங்கள் அந்த ஸ்டோரியை பார்க்கவே இல்லை. பவன் கல்யாணம் மட்டும் பார்த்தோம் நாங்கள் ஃபுல்லாவே. நான் அவருக்காக தான் நான் வந்தேனே. இங்க லாக் எங்கேயுமே ப்ரோ அவர் படம் லாகே ஆகாது ப்ரோ. நீங்க லாக் ஆனோம், நாங்கள் லாக் ஆகல. படம் லாகே ஆகல. நல்லா இருக்கு పడం. సీరియస్ గా நல்லா இருக்கு. ఎస్ మూవీ చాలా బాగుంది. హిందూ ధర్మం గురించి ఉంది, దేవుళ్ళ గురించి. సో హిస్టారికల్ గా చాలా బాగుంది. తప్పక చూడండి. Good. Story is good. Pawan Kalyan action is too good. Direction, story is good, and overall screenplay is also good, and action sequences are too good. Music background score is very good. Lag no, it's good. நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம இந்தியோட இது காப்பாத்துக்கிறது தான் படம் எடுத்தார் ப்ரோ. ஆனா நம்ம சும்மா பாக்குறதுக்கு கொண்டு ப்ரோ. ஆக்சுவலி நான் தெலுங்குதா, நான் வேற அபிமானி இருக்கு, அதை பாக்குறதுக்கு கொண்டு ப்ரோ. அவ்வளோதான். லாக் எதுவுமே தெரில ப்ரோ. எல்லாம் நல்லா தான் போயிடுச்சு ப்ரோ படம். நான் எனக்கு பிடிச்சிரு, நான் நல்லா போயிடுச்சு. ஏன்னா ஓகே தான் படம். பிளாக் பஸ்டர் படம் சுமாரா இருக்கு ப்ரோ. பெருசா எதிர்பார்த்து வந்தேன். நல்லா வேற லெவல்ல ஒரு வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரல பவர் ஸ்டார்னு வந்து கத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் நிறைய மிஸ் ஆயிடுச்சு படத்துல. அதுதான் அந்த சனா தர்மத்தை, அதாவது இந்து ரிலிஜியனுக்கும் அந்த அவுரங்கசீப் முகலாயர்களோட படை அவுரங்கசீப்போட இதை எதிர்த்து தான் இது வந்து பண்றாங்க. அதுல வந்து பவன் கல்யாண் ஒரு சேவியர் மாதிரி வராரு. எப்படின்னா ஒரு
பாகுபலியில எப்படி பிரபாஸ் எப்படி வருவார் திடீர்னு மக்களுக்கு வந்து நல்லது அந்த மாதிரி தான் வராரு. ஏதோ ஒரு நிறைய மிஸ்ஸிங். பாட்டெல்லாம் சூப்பரா போட்டிருக்கலாம், பாட்டு சொதப்பிட்டாங்க. பாகுபலியில ஒரு பாட்டுமே பார்ட் 1 இருக்கட்டும் பார்ட் 2 இருக்கட்டும் எல்லா பாட்டுமே வந்து சும்மா திரியா இருக்கும். இதுல வந்து அது பாட்டெல்லாம் வந்து ரொம்ப சுமாரு. பவன் கல்யாண் வந்து என்ன மாதிரி மாசான ஆக்டர், அவருக்கு போயிட்டு வந்து சாங் வந்து ஏதோ ரைம்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு கடுப்பாயிருச்சு. மகேஷ் பாபுக்கு போட வேண்டிய பாட்டெல்லாம் தூக்கி பவன் கல்யாணுக்கு போட்டு வச்சிருக்கீங்க, அதுதான் செம்ம கடுப்பு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க கொஞ்சம் லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட பாபி தியோல பார்த்த ஒண்ணுமே ஆஹா படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த பாபி தியோல மட்டும் அடுத்த சீன்ல கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் மிஸ்ஸிங். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பாபி தியோல் செம்மையா பண்ணிட்டாரு. நல்லா ஒரு வாட்டி பார்க்கலாம் படம்.